ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அவசர மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மண்பானை, நான் இன்னைக்கு வந்து மண்பானையில் தான் செய்ய போகிறேன். மண்பானையில் மீன் குழம்பு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் மண்பானை எடுத்திருக்கேன். மண்பானை இல்லைன்னா நீங்கள் நார்மல் பாத்திரம் வச்சுக்கோங்க. மீன் குழம்பு எப்போவுமே நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், அதனால் நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்த்துட்டு புளி கம்மியாக சேருங்க, அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம இதிலே குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம், மஞ்சத்தூளும் போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா, நான் சக்தி மசாலா எடுத்திருக்கேன். இதெல்லாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, மசாலாலாம் நல்லா இந்த எண்ணெயில வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் இப்படி இருக்கட்டும். அடுத்து நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம், சோம்பு போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். வாவ், பாருங்க, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த நல்லெண்ணெய், அந்த சின்ன வெங்காயம், மசாலா எல்லாம் அப்படியே தகன்னு இருக்கு. அப்படியே சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் போல இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போய் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி குழம்பு கூட்டி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு பாறை மீன் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கும். மீனை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுடலாம். குழம்பு எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதிக்கும் போது நம்ம அடுப்பை சிம் பண்ணிக்கணும். பாருங்க, குழம்பு கொஞ்சம் திக்காயிருச்சு. நல்ல மசாலாலாம் ஒன்று கூடி வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். அப்போ தான் அந்த மீன் குழம்போட புளிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மீனை சேர்த்துடலாம். மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் வைக்கணும், இல்லைன்னா மீன் கரைஞ்சிரும். எல்லா மீனையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம குழம்ப மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். நீங்கள் நார்மல் சட்டியாக இருந்தால் 10 நிமிஷம் வேக விடுங்க. அடுப்பு தீயை குறைச்சி வச்சிருங்க. மண் சட்டி வந்து நம்ம அடுப்பை நிறுத்தினதுக்கு அப்புறமும் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால 5 நிமிஷத்தில் நம்ம அடுப்பை நிறுத்திடணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அடுப்பை ஆஃப் பண்ணியுமே குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு. அதனால தான் 5 மினிட்ஸ் முன்னாடியே நிறுத்தியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு ரெடி. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கிடலாம். சுட சுட சாப்பாடு வச்சு நல்ல மண் சட்டி மீன் குழம்பு ஊற்றி இப்படி ஒரு வறுவல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. இதை தவிர என்னங்க வேணும்? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த நல்லெண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் மண் சட்டிக்கும் மீன் குழம்புக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.